கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. அண்ணாமலை மீதான அவதூறு வழக்கை டிஆர் பாலு வாபஸ் பெற்றார். இதுதான் செய்தி. 2023 வாக்குல அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த பொழுது டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேர்ல அவர் தொடர்ச்சியாக சில வீடியோக்களை வெளியிட்டு இருந்தார். அதோடு கூட உடனடியாக பத்திரிகையாளர் கூட்டம் நடக்கும். அதில் அவர் பல விவரங்களை விவரித்து பேசுவார். எப்படியெல்லாம் திமுக பலவேறு ஊழல்களில் ஈடுபட்டது அப்படிங்கிறது. இந்த சீரீஸ் ஆஃப் தகவல்கள் வர்ற நேரத்தில் பெரும்பாலும் திமுக ஆளும் கட்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் ஒன்றுமே சொல்லல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் டிஆர் பாலுவுடைய ஊழல்கள் பற்றி. உடனே அதோடைய அடிப்படையில் டிஆர் பாலு அண்ணாமலை மீது மான நஷ்ட வழக்கு போட்டார். அவதூறு வழக்கு. அதில் அவர் என்ன சொன்னார்னா இந்த அண்ணாமலை வெளியிட்ட இந்த வீடியோனாலையும் அவர் பேசிய பேச்சினாலையும் என்னுடைய மாண்புக்கு குந்தகம் வந்திருக்கிறது, அதனால அவர் எனக்கு நஷ்டஈடு தர வேண்டும். இப்ப மிகச் சமீபத்தில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் 2 பேரும் சபரீசன், ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் பற்றி சொன்ன சில கருத்துக்களின் அடிப்படையில் அவர் உடனடியாக 2 பேருக்கும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கார். அந்த வக்கீல் நோட்டீஸ் நீங்கள் 15 நாட்களுக்குள் நீங்கள் சொன்னதை பின்வாங்கிக் கொள்ளாவிட்டால், எனக்கு எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்காவிட்டால் நான் உங்கள் மீது வெவ்வேறு விதமான மான நஷ்ட வழக்குகளை, கிரிமினல் டிஃபமேஷன், சிவில் டிஃபமேஷன், இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இதெல்லாம் மேலத்தையும் வச்சு உங்கள் மேலே நான் வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அது இதே மாதிரியானது தான். ஆனால் இதில் ஒரு சில டெக்னிக்கல் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இந்த வழக்கு வந்த உடனே அவர் என்ன நினச்சிருப்பாரு, அண்ணாமலை அப்படியே ஜகா வாங்கிட்டு போயிட்டே இருப்பாருன்னு. அண்ணாமலை என்ன பண்ணிட்டார், திடீர்னு போட்டுக்கோ, நீ போட்டேன்னா நான் கோர்ட்டில் நானே எனக்காக இறங்கி வாதாட போகிறேன்னு சொல்லிட்டு அது கோர்ட்டுக்கும் போய் அது கீழமை நீதிமன்றத்தில் ட்ரையல் கோர்ட்டில் அது ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வழக்கறிஞர்கள் யாரும் இல்லாமல் அண்ணாமலையே இறங்கி வாதாட ஆரம்பித்தார். ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒட்டுமொத்த செட் ஆஃப் பேப்பர்ஸ், அந்த கோர்ட் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு கிடைச்சிது. துண்டு துண்டு ஃபைல்ஸாக அது வரைக்கும், அதாவது இவருடைய சப்மிஷன், அவருடைய எழுத்துப்பூர்வமாக சப்மிஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா கோர்ட்டில் கிராஸ் நடக்குது. டிஆர் பாலுவை அண்ணாமலை கேள்விகள் கேட்கிறார். அந்த கேள்விகள் எல்லாம் அதெல்லாம் டைப் செய்யப்பட்ட அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிது. அந்த கேள்வி பதிலுக்கு அடுத்து வருவோம். குற்றச்சாட்டுகள் ஒன் ஆஃப் த குற்றச்சாட்டு என்னன்னா, டிஆர் பாலு சட்டவிரோதமாக சொத்து சேர்த்திருக்கிறார். அதாவது தன்னுடைய வருமானத்தை விட அதிகமான சொத்து சேர்த்திருக்கிறார். நார்மலி நீங்கள் இந்த எவிடன்ஸோட நீங்கள் கொண்டு போய் புகார் கொடுத்தீங்கன்னா, இது அவர் அமைச்சராக பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்த காரணத்தினால டிவேக், அவர் இப்போ நம்ம ஏவா வேலு மீது ஒரு ரெய்டெல்லாம் நடந்திருக்கு இல்லையா, இந்த முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அதே மாதிரி டிஆர் பாலு மாநிலத்தில் அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய காரணத்தினால உண்மையிலேயே அது டிவேக் அந்த புகாரை வாங்கி ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அதை விசாரித்து அது கேஸ் வருமா, அது கேஸ் நிற்குமா என்பதை ஆராய்ந்து வழக்கு போட்டு அது நிற்கும் அப்படின்னு தெரிஞ்சால் சார்ஜ் ஷீட் போட்டு ஒரு கோர்ட்டுக்கு கொண்டு போய் அதை ப்ரூவ் பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி தரணும். அப்போ இது டிஆர் பாலு உடனே இது சேலஞ்ச் பண்ணுறாரா, அதாவது அண்ணாமலை முன்வைத்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை, தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பவை. இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டெல்லாம் இப்போ நான் இதை டீட்டெயிலாக சொல்கிறதுக்கான காரணம், இதே குற்றச்சாட்டை தான் சபரீசன் சொல்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை, தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பவை அப்படின்ட்டு இவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடுக்கிறார். அதுதான் ஏற்கனவே குறுக்கு விசாரணைகள் நடந்த நிலையில் இது அடுத்து மேற்கொண்டு ப்ரொசீடாக வேண்டிய நேரத்தில் இன்றைக்கு அவர் அதை திரும்ப பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இதோட நமக்கு செய்தி முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா இந்த வழக்கை தொடுத்தது டிஆர் பாலு. அந்த வழக்கில் அவர் ப்ரூவ் பண்ணணும், அண்ணாமலை தீய நோக்குடன், மேலஃபைடு இன்டென்ஷன்ஸ், வேண்டுமென்றே டிஆர் பாலுவுக்கு களங்கம் விளைவித்து அவரை இந்த பொதுமக்கள் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தி அவருக்கு நன்மதிப்பு இழக்கச் செய்து அவருடைய வருமானத்தையும் இழக்கச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடந்து கொண்டார். அதில் பப்ளிக் வெல்ஃபேருங்கிறது எதுவும் கிடையாது, பர்சனல் அனிமாசிட்டி, அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற இந்த கோபத்தில் நீங்கள் கொண்டு வரீங்க ஒரு, அது எப்படி என்ன பார்த்து இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வக்கீல் ஓடுங்கயா ஒரு மான நஷ்ட வழக்கை கொண்டு போய் அவரை கிழிச்சிருவோம் ஐயா கோர்ட்டில் ஏற்றி. அதுக்கப்புறமா நம்ம தோத்தும் போய், நம்ம கட்சி ஆட்சியில் இல்லாமல் போய், நம்ம மகன் அமைச்சரெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அவர் கான்ஸ்டிடுவன்சி சொந்த தொகுதியிலேயே அடி வாங்கி தோற்று போய் இப்போ யோசிச்சு பார்த்தாரு. இவரும் வேற பாரதிய ஜனதா விட்டு கிளம்பி அவர் வேற வீதி லீடர்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு.
அவரையும் சேலஞ்ச் பண்ண முடியாது. கட்சியை வச்சு பாரதிய ஜனதா வச்சு ஒரு கார்னருக்குள்ள தள்ள முடியாது. இவருக்கும் கையில் டைம் நிறையா இருக்கும். நம்மளை விட்டா குறுக்கு விசாரணை பண்ணிகிட்டே இருப்பார். நமக்கு இப்போ இது இதனால நமக்கு டைமு வேஸ்ட்டு, அவமானம் இன்னும் அதிகமாகும். அதனால வாயை மூடிட்டு கிளம்பி போயிடுவோம். ஏற்கனவே இன்னொரு அரசு வந்துருச்சு. அவன் வேற இதெல்லாத்தையும் சாக்குன்னு எடுத்துக்கிட்டு இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேபி ஒரு கேஸை போடுவோமே அப்படின்னு போட்டுற போகிறான். அப்படிங்கிறதுனால இவர் பேசாமல் பின்வாங்கிட்டாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ அந்த குறுக்கு விசாரணையிலேருந்து சில செலக்டிவ் கேள்விகளை மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதையும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 100 பக்கத்துக்கு மேலே போகக்கூடிய அந்த டாக்குமெண்ட்லேருந்து நான் செலக்டிவாக கொடுத்துருக்கேன். இது பேராஃப்ரைஸ்ட், சிம்பிளிஃபைடு. அண்ணாமலை கேள்விகளை கேட்குறாரு. அந்த பக்கம் நீங்கள் உடனே சினிமாலெலாம் காமிக்கிற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. சைதாப்பேட்டை கோர்ட்டு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நான் உள்ளே போய் பார்த்தது கிடையாது. அதனால் நீங்களாகவே ஒரு கற்பனையாக ஒரு கூண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே இருப்பார், நான் சொல்வதெல்லாம் உண்மை ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அவர் அதுக்கு பதில் சொல்கிறாருன்னு வச்சுங்க. பதில் சொல்கிறவர் டிஆர் பாலு, கேள்வி கேட்குறவர் அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை கேட்குறது ஃபஸ்ட்டு, இந்த வழக்கை நீங்கள் 14/4/2023 அன்று நான் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பை அடிப்படையாக கொண்டு தானே தாக்கல் செய்துள்ளீர்கள்? ஆமாம். பதில் சொல்லும்பொழுது பெரும்பாலும் ஆமாம், இல்லை, சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் விரிவாக சொல்ல போகிறாங்க. இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பு காவல்துறையில் எந்த புகாரும் அளிக்கவில்லையே? ஆமாம். அப்போ யூஸ்வலி இது கிரிமினல் டிஃபமேஷன் அப்படின்னா நீங்கள் போலீஸில் போய் புகார் கொடுப்பீங்க. இவர் என்னை பற்றி இவ்வளோ மோசமாக பேசிட்டாருங்க, இதனால் மாண்பு குலைந்து போய் விட்டது, அந்த என் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து விட்டார்கள் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா? அதெல்லாம் பண்ணலை. அடுத்த கேள்வி கேட்குறாரு அண்ணாமலை. முழு வீடியோவையும் முழுமையாக ஆய்வு செய்து அதன் எழுத்து வடிவத்தை நீங்கள் தாக்கல் செய்தீர்களா? இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காரு டிஆர் பாலுங்கிற கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்புறமா மேட்ருக்கு வர்றாரு. அந்த நேரத்தில் நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் என்பது உண்மை அல்லவா? ஆமாம். ஸோ அவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருன்னா, நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன, அண்ணாமலைக்கும் டிஆர் பாலுங்கிற தனிநபருக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை. நீ ஒரு அரசியல் கட்சிக்காரர், நீங்கள் அமைச்சராக இருந்திருக்கீங்க, எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க, எம்பியாக இருந்திருக்கீங்க, மத்தியில் அமைச்சராக இருந்திருக்கீங்க, மாநிலத்தில் அமைச்சராக இருந்திருக்கீங்க. நான் ஒரு கட்சியுடைய தலைவர். தமிழ்நாட்டில் கிளீன் அரசியல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதில் இறங்கி வேலை செய்கிறேன். அப்போ ஊழல் செய்தவர்கள் என்ற பப்ளிக் சர்வன்ஸை பற்றி தான் நான் பேசுகிறேன். எனக்கு உனக்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறா? இதுதான் பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு திருப்பி அண்ணாமலை கேட்குறாரு. திமுகவும் பாரதிய ஜனதாவும் அரசியல் எதிரிகள் என்பது உண்மைதானே? ஆமாம். ஸோ அவருடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. எப்பா, யூ பிலாங் டு டிஎம்கே, நான் பிஜேபி, நான் பிஜேபியோடைய தலைவர். என்னுடைய நோக்கம் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுவது. அப்போ அடுத்த கேள்வி கேட்குறாரு. எனது பேச்சு அரசியல் நோக்கத்துடன் உங்கள் நற்பெயரை கெடுக்கவே பேசப்பட்டது என்பது உங்கள் குற்றச்சாட்டு தானே? ஆமாம். இப்போ அடுத்து ஃபேக்டுக்குள்ளே வர்றாரு. நான் சில கேள்விகளை தான் எடுத்திருக்கேன், தொகுத்திருக்கேன். நீங்கள் 21 நிறுவனங்களுடன் தொடர்புடையவர் என்று நான் கூறினேன், அதை நீங்கள் மறுக்கிறீர்களா? ஸோ இவருடைய ஸ்டாண்டே, டிஆர் பாலு எக்கச்சக்கமான கம்பெனிகளை உருவாக்கி நிறைய லாபம் பெற்றார், நிறைய பிஸ்னஸ் அதன் மூலமாக பண்ணார், தன்னுடைய பொசிஷனை அவர் அப்யூஸ் செய்தார். அதுதான் பாயிண்ட்டு. உடனே இவர் என்ன சொல்கிறார்? 21 நிறுவனங்கள் நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று நான் கூறினேன், அதை நீங்கள் மறுக்கிறீர்களா? ஆம், மறுக்கிறேன். ஆனால் 3 நிறுவனங்களில், இந்த 21ல் 3இல் உங்களுக்கு பங்குகள் இருந்தது உண்மைதானே? ஆமாம், 3 நிறுவனங்களில் மட்டுமே இருந்தது. டிஆர் பாலு என்ன சொல்கிறாரு? நீ 21ன்னு சொன்ன, உண்மை கிடையாது. நான் 3ல் தான் பங்கு வச்சுருந்துருக்கேன், இதில் மீதி எல்லாம் நீ என் பேரில் சும்மா எழுதிட்ட. அடுத்து அண்ணாமலையோட கேள்வி, இந்த 3 நிறுவனங்களையும் உங்கள் தேர்தல் வேட்புமனு பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருந்தீர்களா? அது கூட அன்னெக்ஸ்டரில் போடுவாங்க இல்லையா? ஆமாம், தெரிவித்திருந்தேன். இப்போ அடுத்த கேள்விக்கு வராரு. மற்ற நிறுவனங்களில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தொடர்புகள் இருந்தன அல்லவா? அப்பா, நீ தான் அதில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உன்னுடைய ஃபேமிலி 2 மனைவி, இவங்க குழந்தைகள், அவங்க குழந்தைகள். ஸோ இப்போ ஒரு பெரிய குடும்பம். அவர்கள் எல்லாரும் இந்த நிறுவனங்களில் ஈடுபட்டிருக்காங்க இல்லையா? அப்போ அதுவும் இன்டெரக்டாக உங்களுடைய நிறுவனம் தானே. உங்களுடையது நேரடியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் மத்திய அமைச்சராகவும் இருக்கும் பொழுது அந்த நிறுவனங்களுக்கு நன்மை செய்யலாம் அல்லவா? சில நிறுவனங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு சேர்ந்தவை, எனக்கல்ல. ஸோ இதெல்லாம் தப்பிக்கிற பதில். எல்லாம் என்னோடது முதல்ல, இந்த 3 தவிர மீதி எதுவும் என்னோடது கிடையாது. ஆனால் குடும்ப உறுப்பினர்களோடது கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது என்னோடது இல்லையே. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பல தொழில்களை நடத்தி வந்தது உண்மையா? ஆமாம். அந்த நிறுவனங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டுகள் போன்ற விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு நினைவில் இல்லையா? நினைவில் இல்லை. அந்த கம்பெனியெல்லாம் பற்றி தெரியவே தெரியாதுன்றாரு. உங்கள் தேர்தல் ஆவணத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரின் பெயர் விடுபட்டது உண்மை அல்லவா? ஆமாம். அவர் நார்மலி இந்த பிரமாண பத்திரத்தெல்லாம் நம்ம யாரும் ஒழுங்காக பார்க்கறது இல்லை. அதில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், மனைவி,
பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவன், உங்களுடைய மகன், மகள், மருமகன், மருமகள், அவர்கள் அத்தனை பேருடைய சொத்து பட்டியலையும் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் அதை கொடுக்குறாங்களா அப்படின்னா, இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பிரமாண பத்திரத்தில் குடும்ப உறுப்பினர் ஒருத்தரையே விட்டுட்டார். ஸோ அதை இவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. இதை நீ விட்டது உண்மையா? ஆமாம். ஏன் அந்த பிழையை சரி செய்யவில்லை? நான் அதை உடனடியாக சரி செய்யலை. அது தகவலை மறைத்தது அல்ல, வெறும் எழுத்து பிழைதான் என்று சொல்கிறீர்களா? ஆமாம். தேர்தல் பிரமாண பத்திரங்களை மக்கள் நம்பி பார்க்கிறார்கள் என்பதை ஏற்கிறீர்களா? ஆமாம். ஸோ எஃபெக்டிவாக அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒரு கார்னர் கொண்டு வந்துட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் தனிப்பட்ட முறையில் உன் மேலே ஒன்றும் பண்ணல. நான் ஒரு கட்சியோட தலைவராக இருக்கேன். அதனால நான் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய, அதாவது என்னுடைய எதிரி கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான உறுப்பினர்கள் செய்துள்ள தவறுகளை எல்லாம் நான் சுட்டி காட்டுகிறேன். நான் 21 கம்பெனி வச்சிருக்கேன்னு சொன்னேன். என்ன சொன்ன, பொய் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதில் 3 கம்பெனி உன்னோட தான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நீயே தேர்தல் பிரமாண பத்திரத்தில் அதெல்லாம் போட்டுட்டேன். மீதி கம்பெனி என்னோடது இல்லை, என்னுடைய புள்ள குட்டிங்களோடது அப்படின்னு சொல்கிறேன். பட் அது உன்னுடைய குடும்ப கம்பெனி அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ தகவலை மறைக்கிறேன்னு நான் சொல்கிறேன். நீ இப்போ சில பேர்கள் எல்லாம் போடுறதில்ல. ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய குடும்ப உறுப்பினர் ஒருத்தருடைய பேரே நீ போடலை அப்படின்னு அது ஓகே, அது எரர், ஜெனுவின் எரருங்க. சீஃப் மினிஸ்டர் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலேயும் ஃபைல் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸில் கொடுத்துருக்கிற நம்பரில் சில வித்தியாசங்கள் இருந்தது. ரெவென்யூ இங்கே என்னுடைய சொத்து ஒன்றாக இருந்தது, அங்கே வேறையாக இருந்தது. கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருக்கா அப்படிங்கிறதுல சில வித்தியாசங்கள் இருந்தது. அதுக்கப்புறமா அதை அப்டேட் பண்ணாங்க சப்சிக்வெண்ட்டாக. உடனடியாக சரி செய்யலைன்னா உங்களுடைய நோக்கம் தீய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஃபெக்டிவ்லி இங்கே அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, பாலுக்கிட்ட நீ ஃபேக்சுவலான விஷயங்கள் எல்லாம் மறைக்கிற, உன்னுடைய உண்மையான ரெவென்யூ அண்ட் அசெட்ஸ் அண்ட் நீ அமாஸ் பண்ணியிருக்கிற வெல்த் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நீ அதெல்லாம் என்னோடது இல்லை, என் பிள்ளைங்களோடது, என்னுடைய பொண்ணுகளோடது, என்னுடைய மருமகனோடது, என்னுடைய மருமகளோடது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சொத்துக்கள்லாம் எப்படி சேர்க்கப்பட்டிருக்குன்ட்டு. நீ தப்பிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவரை கொண்டு போய் நகர்த்திடுறாரு. உங்களிடம் அளவுக்கு மீறிய சொத்துக்கள் இல்லை என்று கூறுகிறீர்களா? ஆம். அளவுக்கு மீறியங்கிறத விட வருமானத்தை மீறிய சொத்துக்கள். எல்லாருக்குமே we have the right to earn money. நம்மளுடைய சொந்த சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம சொத்தா மாற்றுறோம், அசையும் அசையா சொத்துக்களாக மாற்றுகிறோம். ஆனால் உன்னுடைய வருமானம் 100 ரூபா அப்படின்னு நீ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்கிற. ஆனால் 1000 ரூபாய்க்கு நீ பொருட்களாக வாங்கி குவிக்கிற. நீ ஒரு பிரைவேட் ஆளாக இருந்தேன்னா ஒருத்தர் ஒன்றுமே பண்ண முடியாது. எக்ஸப்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கலாம் இதோடைய சோர்ஸ் என்ன அப்படின்ட்டு. போலீஸ்க்கோ மற்றவங்களுக்கோ அந்த இடத்துல ஆக்சுவலாக வேலை இல்லை. நீ எப்படி இந்த சம்பாத்தியத்தை பண்ணுறேங்கிறத வருமான வரித்துறை மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்க முடியும். அப்போ கூட அவங்க என்ன கேட்கலான்னா, உங்களுடைய ஏதோ பிரச்சனை இருக்குப்பா, நீ எங்கேயோ காற்றுலேருந்து பணத்தை உருவாக்கி சொத்துக்களாக சேர்க்குற, நீ ஏதோ இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுருக்க, அதை மறைக்கிற, ஒழுங்கு மரியாதையாக அதை காமிச்சு நீ அதுக்கான இதை கட்டிடு, வரியை கட்டிடு, அவ்வளோதான் அவங்க கேட்பாங்க. ஆனால் அதே இது நீங்கள் பப்ளிக் ஆஃபீஸராக ஆகிட்டீங்கன்னா, அதாவது அரசு ஊழியராக, மாநில அரசு ஊழியராக அல்லது மாநிலத்தின் அமைச்சராக நீங்கள் ஆகிட்டீங்கன்னா, இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர், அந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வந்துடுது. அதே இது நீங்கள் மத்திய அரசு ஊழியராகவோ மத்திய அமைச்சராகவோ ஆகிட்டீங்கன்னா சிபிஐ வந்துடுது. இப்போ உங்களுக்கு நீங்கள் வருமானத்துக்கு மேல் சொத்து சேர்த்தீர்கள் என்றால் உங்கள் மீது வழக்கு தொடுக்க முடியும், உங்களை சிறையில் தள்ள முடியும், உங்களை கம்ப்ளீட்டாக உங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ண முடியும். அதை தவிர இன்கம் டேக்ஸும் உள்ள போகும். அந்த பணத்தில் நீங்கள் ஏதாவது கில்மா மேட்டர் பண்ணி அந்த பணத்தை கருப்பை வெள்ளையாக்கி, மணி லாண்டரிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது கருப்பை வெள்ளையாக்கி வெள்ளையை கருப்பாக்கி பண்ணிட்டீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்துடும். ஈவன் ஸ்டேட்டில் டிவேக்கும் ஸ்டேட் போலீஸும் உங்கள் மேலே ப்ராசிக்யூஷன் பண்ணும்பொழுது கூட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரலாம். ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெண்டாவதாக தான் வர முடியும். ஈதர் சிபிஐ அல்லது டிவேக் அல்லது காவல்துறை உங்கள் மேலே ஒரு வழக்கு தொடுத்து உங்கள் மேலே ப்ராசிக்யூஷனை ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா, விசாரணை ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா அது போதும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் உள்ள வரதுக்கு. இப்போ இந்த 3 பேரும் அவர்கள் அனுப்புகிறார்கள், இவர்கள் அனுப்புகிறார்கள், மத்தியில் இருப்பவர்கள் அனுப்புகிறார்கள்னு சொன்னால் உங்கள்கிட்ட நிஜமாவே பிரச்சனை இருக்குது. இல்லைனா நீங்கள் க்ளீன் பொலிட்டிஷியன் வச்சுங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த லோக்கல் டிவேக்காக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், அவர்கள் பார்த்துட்டு சிபிஐயாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது. அவங்க கிளியராக தெரியும் நீங்கள் இருக்கிற வீடு உங்கள் சம்பாத்தியத்துக்கு தகுந்த வீடுங்கிறதுக்கும், இழைச்சி கட்டப்பட்ட 200 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வீடுங்கிறதுக்கும், நீங்கள் கப்பல் ஓட்டுறீங்க, இஷ்டத்துக்கு கப்பல் வாங்கியிருக்கீங்க, ஏகப்பட்ட கம்பெனிகள் நடத்துகிறீங்க, இதுக்கெல்லாம் நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம். யார் இன்வெஸ்ட் பண்ணா? யார் இதெல்லாம் நீங்கள்
சாராய ஆலைகள் நடத்துறீங்க அப்படின்னா எப்படி பணம் உள்ளே வந்தது? இல்லைங்க நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே எங்கள்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா, எந்த கட்டத்தில் எந்த சொத்தை விற்று நீங்கள் இந்த ஆலையை ஆரம்பித்தீர்கள் அப்படிங்கிறத காமிக்கணும் நீங்கள். அதெல்லாம் காமிக்க முடியாதுங்க, மறந்து போயிடுச்சுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் டிஆர் பாலு இஷ்டத்துக்கு எனக்கு இது ஞாபகத்தில் இல்லை, இது ஞாபகத்தில் இல்லை, இது மறந்து போய் விட்டது, எப்பொழுது ஆரம்பித்தேன் என்பது தெரியவில்லை அப்படின்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார் கேட்ட கேள்விக்கு. வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்திருக்கிறீர்களா அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்ட்டார். வருமானத்துக்குள்ள தான் சொத்து சேர்த்திருக்கேன். அடுத்த கேள்வி, உங்கள் குடும்பத்தாருக்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இல்லை என்று கூறுகிறீர்களா? ஆம். ஆம்னா என்ன அர்த்தம்? இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லை என்று கூறுகிறீர்களானா ஆமாம் அப்படிங்கிறார். ஆனால் பல சொத்துகளின் துல்லியமான மதிப்பை நீதிமன்றத்தில் நினைவுபடுத்த முடியவில்லையே. சரிங்க, அவங்கள்ட்ட அளவுக்கு மீறி சொத்தெல்லாம் இல்லைங்கிறீங்க, இந்த சொத்தோட மதிப்பு என்ன தெரியல. உங்களால் பல சொத்துக்களோட மதிப்பே உங்களுக்கே சொல்ல தெரியல. அடுத்தது கடைசியாக கேட்குறாரு, நீங்கள் நான் வெளியிட்ட ஆவணங்களை முழுமையாக பார்த்தீர்களா? அதன் அடிப்படையில் ஒழுங்காக இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கலாம்னா அனைத்து ஆவணங்களையும் தனிப்பட்ட முறையில் சரிபார்க்கவில்லை. இப்போ இவரே பார்க்கல, சும்மா வக்கீல் யாரோ ஒருத்தர் கொடுத்து அவன் ஐயா போட்டுடலாங்க ஐயா அப்படின்னே சரி போ. இதெல்லாம் தப்பு. நீங்கள் டாக்குமெண்ட்டை பார்க்கல, அவர் பேசினதில் ஒரு துளியுண்டை மட்டும் பார்த்தீங்க, அவர் கொடுத்துருக்கிற மொத்த ஆவணங்களை பார்க்கல, ஆனால் ரஷ் பண்ணிட்டாங்க. என்னை பற்றிய உங்கள் தகவல்களில் பல ஊடக செய்திகளை அடிப்படையாக கொண்டவை அல்லவா? ஆமாம். அதாவது அண்ணாமலை இவ்வாறு சொன்னார் அப்படின்னு ஏதோ ஒரு பத்திரிகையில் வெளியிட்டதை வச்சு நீங்கள் பண்ணீங்க. ஆனால் நான் சொன்னதை முழுமையாக பார்த்தீர்களா? இல்லை. அதுக்கப்புறமா வர்றாரு, ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது உங்கள் பேரில் இல்லவே இல்லையா? உதாரணத்துக்கு சேது சமுத்திர திட்டம் உள்ளிட்ட பலவற்றில் உங்கள் மீது முன்பும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அல்லவா? ஆமாம், குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆனால் எந்த நீதிமன்றமும் என்னை குற்றவாளி என்று அறிவிக்கவில்லை. இது ஒரு டிஃபென்ஸ். குற்றமெல்லாம் சொன்னாங்கங்க, ஆனால் எதுவும் ப்ரூவ் பண்ணலையே. இப்போ இன்னைக்கு திமுக கேட்குறாங்க இல்லையா, ஊழல் அப்படின்னு சொன்னால் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அது மேட்டருக்கு வந்துடுறாங்க. அடுத்த கேள்வி, பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் விமர்சனத்துக்கு உட்படுவார்கள் என்பதை ஏற்கிறீர்களா? ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அண்ணாமலை, இப்போ நான் உங்கள் மேலே வைக்கிறது விமர்சனம். அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், ஆம், ஆனால் பொய்யான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கேட்குறார், எனது பேச்சால் உங்கள் நற்பெயர் பாதிக்கப்பட்டதாக கூறுகிறீர்களா? ஆமாம். அது உண்மையில் பாதிக்கப்பட்டது என்பதை நிரூபிக்கும் சுயாதீன ஆதாரங்கள் அல்லது ஆய்வுகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லையே. சரி, என் பேர் பாதிச்சிருச்சு, என்னுடைய நற்பெயர் களங்கம் ஏற்பட்டு விட்டதுன்னா வேர் இஸ் அ ப்ரூஃப்? இப்போ ஒரு ப்ரூஃப் சொல்கிறேன். உங்களுக்கு ஒருத்தர் பெரிய ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு உங்கள் கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு கடிதம் எழுதி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுறாரு. கேன்சல் பண்ணி, ஏன்னா உங்களை பற்றிய மிக மோசமான செய்தி பத்திரிகையில் வந்துவிட்டது, அதனால் உங்களுக்கு நான் கொடுக்கதாக இருந்த ஆர்டரை நான் பின்வாங்கி கொண்டேன் அப்படின்னு சொன்னார்னா அது ஒரு ப்ரூஃப். நீ அவதூறாக பேசிய காரணத்தால் எனக்கு பிஸ்னஸ் போய்விட்டது, அல்லது நீ அவதூறாக பேசிய காரணத்தால் நான் அமைச்சராக இருந்த என்னை கூப்பிட்டு என்னுடைய முதலமைச்சர் நீ வீட்டுக்கு போ என்று சொல்லிவிட்டார், இனிமேல் உனக்கு அமைச்சர் பதவி கிடையாது என்று சொல்லிவிட்டார், அதனால் நான் நிறையவற்றை இழந்து விட்டேன், எனது பெயரை இழந்து விட்டேன், நான் ஊரில் போகும்பொழுது தெருவில் இருப்பவர்கள் எல்லாம் முட்டையை எடுத்து என் மீது அடிக்கிறார்கள். இப்போ மேற்கு வங்கத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. என்னால் ஊருக்குள்ளேயே நுழைய முடியவில்லை, நான் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான அரசியல்வாதி, என்னை அண்ணாமலை மிக மோசமாக பேசியதால் மக்கள் என்னை தாக்குகிறார்கள் அப்படின்னா அப்படியும் ஒன்றும் கிடையாது. உங்களெல்லாம் வரவேற்று உங்களுக்கு ராஜ மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ என்ன விதத்தில் உங்கள் நற்பெயர் பாதிக்கப்பட்டதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? இல்லை அப்படின்ட்டு. அடுத்து கடைசியாக, நான் பொதுநலன் கருதி பேசவில்லை, உங்களுக்கு தீங்கு விளைவிக்கவே பேசினேன். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னால இதெல்லாம் பேசலை, மேலிஃபைடு இன்டென்ஷன் சொல்லுவோம், தீங்கு விளைவிக்க தீய நோக்குடன் பேசினேன் அப்படிங்கிறதா உங்கள் நிலைப்பாடா? ஆம். நான் அரசியல் விமர்சனமாகவே பேசினேன் என்ற என் நிலைப்பாட்டை நீங்கள் ஏற்கவில்லையா? ஏற்கவில்லை. இந்த ஸ்டேஜில் தான் இருந்தது. இதுக்கு அடுத்த கட்டம் சுவாரஸ்யமாக அடுத்து எங்கே போகும், அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸை வாங்கி உங்களுக்கெல்லாம் பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய ஆசையில் மண்ணள்ளி போட்டு விட்டார் டிஆர் பாலு. இதை பின்வாங்கிட்டு இந்த வழக்கை நான் தொடரப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இதற்கு மேல் அண்ணாமலை என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த ஃபைலை கொண்டு போய் டிவேக்கில் கொடுக்கலாம். அதான் அவர் சொல்லிட்டார். ஏவா வேலு மீது வழக்கு முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டு வீட்டில் ரெய்டெல்லாம் நடந்ததை பாராட்டி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டு, இது மட்டும் இல்லைங்க, நான் ஒரு 7-8 விஷயத்தை அதுக்கு மேலேயே பண்ணியிருக்கேன், பட் இந்த ஒரு 7-6 விஷயத்தை நான் என்னுடைய இந்த டிஎம்கே ஃபைல்ஸுங்கிற தொடர் சமயத்தில் நான் குறிப்பிட்டிருந்தேன். நீங்கள் அதையும் பார்த்து முதலமைச்சர் அதில் ஏதாவது மேற்கொண்டு முடிவுகள் எடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு. இப்போ உண்மையிலேயே இவர் வழக்கை வாபஸ் வாங்குறது என்ன வழக்குன்னா,
அண்ணாமலை மீது டிஆர் பாலு போட்ட டிஃபமேஷன் வழக்கு, அவதூறு வழக்கு. ஆனால் டிவேக் இவரை கூப்பிட்டு, இவரை மட்டும் இல்லாமல் இவரது மகன் தொழில்துறை அமைச்சர், முன்னாள் தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜாவையும் கூப்பிட்டு, உங்கள் 2 பேரையும் நாங்கள் விசாரணை செய்ய போகிறோம். நீங்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறோம், அல்லது நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறோம் அப்படின்னு அதற்குரிய கிளியர் எவிடன்ஸோட அவங்க ப்ராசிக்யூட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்முடைய கற்பனை தான். இது உண்மையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் பார்ப்போம். இப்பொழுதைக்கு நமக்கு ஏவாவேலு மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கான ஒரு ரெய்டும், ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டும், எஃப்ஐஆரும் போட்டாச்சு. அடுத்ததாக கேஎன்ஆர் மீது ஒரு கத்தி தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அது என்ன நடக்குதுன்னு ஒரு 2-3 வழக்கு இருக்குது. அது என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். அதை அடுத்து 3வதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க ஒரு சில ஊழல் சம்மந்தமாக. அதில் அவர் போக போகிறாரா? யூஷுவல் மாடல் இருக்குது, அவங்க போக மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபர்தர் பேக் அண்ட் ஃபோர்த்து. அப்புறம் எவென்ச்சுவலி அவர் வரவே மாட்டேன்னாருன்னா, ஒன்று நீங்கள் அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும், இல்லாட்டி அவரை கைது செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அது எப்படி போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கிருந்து படிப்படியாக அடுத்தடுத்து என்னென்ன விதவிதமான ஊழல் வழக்குகள் வருகின்றன அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.